1973ஆம் ஆண்டு வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் படம் சாதாரண சினிமா வெற்றி அல்ல, அரசியல் தடைகளை உடைத்த வெற்றி கதை அது. 1973இல் வெளியான எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை அன்றைய ஆளும் கட்சி தரப்பில் கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த தடைகளையும் சவால்களையும் கடந்து மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த வீடியோவில் அந்த படத்தின் உண்மையான வரலாறு, அந்த படம் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் எம்ஜிஆரின் அரசியல் உயர்வு பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1973ஆம் ஆண்டு வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் சாதாரணமாக வெளியான படம் கிடையாது. உலகத்திலேயே ஒரு திரைப்படம் இவ்வளவு பெரிய சோதனைகளையும் சாதனைகளையும் சந்தித்தது அப்படின்னா அது உலகம் சுற்றும் வாலிபன் மட்டுமே. இந்த படத்திற்கு முதலில் உலகம் சுற்றும் தமிழன் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிலும் ஏதாவது அரசியல் செய்வார்கள் என யோசித்து உலகம் சுற்றும் வாலிபன் என டைட்டிலை மாற்றியிருக்கிறார்கள். இந்த படத்திற்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதியின் தலைமையில் திமுக அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. எம்ஜிஆர் அரசியலில் வளர்ந்து கொண்டிருந்ததால் இந்த படத்தை அன்றைய ஆளும் கட்சியான திமுக தரப்பில் இருந்தவர்கள் பல்வேறு வழிகளில் தடுக்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. போஸ்டர்கள் ஒட்டினால் அது கிழிக்கப்பட்டிருக்கிறது. சில திரையரங்க உரிமையாளர்களிடம் அழுத்தம் கொடுத்து படம் வெளியிட வேண்டாம் என்றும் கூறப்பட்டதாம். இதனால் பல இடங்களில் படம் வெளியிட சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எல்லா தடைகளையும் எம்ஜிஆர் தைரியமாக சமாளித்தார். போஸ்டர் ஒட்ட முடியாத இடங்களில் ஸ்டிக்கர் மூலம் விளம்பரம் செய்தார். அதாவது கடைகள், ஆட்டோ, ரிக்ஷாக்கள் என எங்கெல்லாம் தன்னுடைய ரசிகர்கள் பார்ப்பார்களோ அங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. இந்த படம் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக படம் வெளியாகும் போது ஏற்கனவே இருந்த மின்வெட்டு திட்டமிடப்பட்டு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ஊர்களில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆகிறதோ அங்கு மட்டும் அன்றைய ஆளும் கட்சி திட்டமிட்டு பிரச்சனையை உண்டாக்கியது. படம் வெளியான இடங்களில் மின்சாரம் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டது. ஆனாலும் இதை எம்ஜிஆர் தைரியமாக சமாளித்தார். திரையரங்க உரிமையாளர்கள் மக்கள் மீது உள்ள நம்பிக்கையில் திரையிட தயாரானார்கள். மின்சாரம் இல்லாததால் ஜெனரேட்டர் வைத்து படம் காட்டப்பட்டது. சில இடங்களில் மக்கள் வெயிலிலும் வியர்வையிலும் படம் பார்த்தார்கள். அந்த கோடைக்கால வெயிலில் மின்வெட்டு இருக்கும் சூழ்நிலையிலும் ரசிகர்கள் புழுக்கத்தோடும் வேர்வையோடும் இந்த படத்தை ரசித்து பார்த்திருக்கின்றனர். மக்கள் தாமாகவே வெயிலிலும் கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் திரையரங்குகளுக்கு வந்தார்கள். ஆரம்பத்தில் பயந்திருந்த திரையரங்குகளும் பின்னர் மக்கள் கூட்டத்தை பார்த்து படம் வெளியிட தொடங்கியது. இப்படியாக அனைத்து தடைகளையும் கடந்து இந்த படம் 50 நாட்களில் 60 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி மாபெரும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் எம்ஜிஆர் தன்னை தடுக்க முயன்ற சக்திகளை வென்று மக்கள் ஆதரவுதான் தன்னுடைய உண்மையான பலம் என்பதை நிரூபித்தார். இது எம்ஜிஆருக்கு மக்கள் வைத்திருந்த அன்பை காட்டியது. இப்படியாக அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி உலகம் சுற்றும் வாலிபன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றி எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்கள் அவரை மேலும் நம்ப தொடங்கினார்கள். அதற்கு பிறகு 1977ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக கட்சி வெற்றி பெற்றது. அதனால் அவர் முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக ஆனார். பிறகு 1980 மற்றும் 1984 தேர்தல்களிலும் அவர் மீண்டும் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். எம்ஜிஆருக்கு எதிராக முக்கியமாக திமுக கட்சி இருந்தது. கலைஞர் கருணாநிதியின் தலைமையில் அந்த கட்சி எதிர்க்கட்சியாக செயல்பட்டது. இருந்தாலும் மக்கள் ஆதரவு எப்போதும் எம்ஜிஆருக்கு தான் இருந்தது. அதனால்தான் அவர் சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் உயிர் பிரியும் வரை அவர்தான் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். முடிவாக உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஒரு சாதாரண சினிமா அல்ல. அது எம்ஜிஆர் எதிர்கொண்ட சவால்களையும் அவர் பெற்ற வெற்றிகளையும் காட்டும் ஒரு முக்கியமான வரலாறு.